என்னுடைய ஹார்ட்டுக்கு க்ளோஸான 2 பேஷண்ட் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 பேஷண்ட்டுமே வந்து ஏஜ் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு பேரியர் கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஸ்டோரிஸை. ஃபஸ்ட்டு பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மாத குழந்தை. இந்த குழந்தை வந்து ஒரு லிவர் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் மாற்று சிகிச்சை பண்ணால் தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். பேஷண்ட்டுடைய அந்த குழந்தையினுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அப்பா அம்மாவனுடைய ரிலேட்டிவ்ஸ், இந்த குழந்தை போனால் போகட்டும், வேற ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. எங்ககிட்ட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன டாக்டர் என்ன சக்ஸஸ் ரேட்டு. நாங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஜென்ரலாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போதைய சூழ்நிலையில் நல்ல ரிசல்ட் இருந்தாலுமே வந்து பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்னு வரப்போ வந்து 10 பேஷண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 9 பேஷண்ட் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஒரு பேஷண்ட் நம்ம என்ன தான் நல்லா பண்ணாலுமே வந்து அந்த லைஃப் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது. அந்த சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் ஃபாலோ அப்பு, மெடிக்கேஷன்ஸு எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது எல்லாமே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு சாலிட் கன்க்ளூஷனாக நம்ம டிரான்ஸ்பிளான்ட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இப்போ 7 இயர்ஸ் ஆகுது. அந்த குழந்தை வந்து ஸ்கூலிங்கு, மெடிக்கேஷன்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ இது ரீட்ரோஸ்பெக்டாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட் ஆஸ்பெக்டில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப்ரேஷன், ஒரு மானிட்ரியாக வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ பர்டன் டு ஃபேமிலி, ரிஸ்கி சர்ஜரி. பேஷண்ட்டுடைய இமீடியட் ஃபேமிலிஸ் வந்து சொன்ன ஆப்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக இருக்கலாம். பட் இப்போது இருக்க சூழ்நிலையில் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சிறப்பான ஒரு அறுவை சிகிச்சை. இந்த 2வது பேஷண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட் ஏஜ் எக்ஸ்ட்ரீமு, 82 year old ஃபீமேலு. இவங்களுக்கு வந்து வயிற்றில் ஒரு கேன்சர். அந்த கட்டிக்கு வந்து ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது நிறையா விஷயங்களை அதை ரிமூவ் பண்ணி, குடலை ரிமூவ் பண்ணி, கீமோதெரப்பி ஏஜென்ட்டை வந்து ஹைபெக்குன்ற முறையில் வந்து டியூரிங் ஆப்ரேஷனை வந்து கீமோதெரப்பி வயிற்றுக்குள்ளே போட்டு அதை 1 or 2 hours வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் வெளியே வரதுக்கான ஆஸ்டமின்னு சொல்லுவோம், கொலாஸ்டமி, அதை வந்து வயிற்றில் வந்து வச்சு ஒரு டெம்பரரியாக வந்து மோஷன் இங்கேருந்து வெளியே எடுக்கணும். 2வது சர்ஜரியாக 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த மோஷன் வெளியே வரதை வந்து திருப்பி வயிற்றுக்குள்ளே போட்டு ஆப்ரேஷன் முடிக்கணும் 2வது சர்ஜரியாக. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வரப்போ வந்து அவங்க பல இடத்துக்கு வந்து ஆப்ஷன் போயிட்டு தான் எங்ககிட்டயே வராங்க. நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு நிறையா டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அப்போ நிறையா டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ஏஜ் பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து இந்த சர்ஜரி வந்து ரொம்ப ஹை லெவலான சர்ஜரி அப்படின்றத யோசித்து அவங்களுக்கு அதை டிக்ளைன் பண்ணிடுறாங்க. வெறும் கீமோதெரப்பி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜில் அவங்க வராங்க. ஸோ அப்போ நாங்கள் அந்த ஃபேமிலிக்கிட்டையும் அந்த பேஷண்ட்கிட்டையும் பயங்கர டீப்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை, என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட லைஃப் டைம் ஃபேமிலி எல்லாத்தோடைய சூழ்நிலையை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சர்ஜரி பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் கீமோதெரப்பி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனால் என்ன அட்வான்டேஜஸ், என்ன ரிஸ்க்கு, செகண்ட் ஆப்ஷனால் என்ன லாங்கிட்டிவிட்டி, என்ன ரிஸ்க்கு, எல்லாமே நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த பேஷண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து இந்த வயசு மட்டும்தான் என்னுடைய ரிஸ்க் ஃபேக்டரா, இல்லை வேறு எதனா ஒரு க்ரைட்டீரியா இருக்கா, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா வந்து என்னுடைய லைஃப் டைம் என்ன. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா வந்து அவங்களுடைய லைஃப் டைம் வந்து ப்ராபப்ளி 2 years 3 years. ஸோ நாங்கள் அந்த ஏஜ்னால் மட்டும் ஒரு ப்ராக்கெட் போட விரும்பலை. ஸோ அவங்கள டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்களோட ஹார்ட் துடிப்பு எப்படி இருக்குது, இந்த சர்ஜரி பண்ணுறதுனால அவங்களோட பாடிக்கு எந்தளவு இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத நாங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக ரிஸ்க் லெவல் வந்து மாட்ரேட் தான் அப்படின்றத எங்களோட அனஸ்தெட்டிஸ்ட்டு, எங்களோட கார்டியாக் டீமு எல்லாமே நாங்கள் ஓகே பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு நாங்கள் ரிஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி வி வெண்ட் அஹெட் வித் சர்ஜரி. சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுது. பேஷண்ட்டு 1 week ஐசியூவில் இருந்தாங்க, இன்னொரு 4 days வந்து வார்டில் இருந்தாங்க. 10 to 14 days ஷி காட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சர்ஜரி. செகண்ட் சர்ஜரியும் அருமையாக முடிஞ்சுது. 2 months ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சர்ஜரி. நவ் 3 years ஆகுது. பேஷண்ட் வந்து நல்ல ஸ்டேபிளாக எந்த ஒரு டிசீஸும் பாடியில் இல்லாமல் ஃபுல்லி ரெக்கவர்ட் ஃப்ரம் சர்ஜரியாக இருக்காங்க. ஸோ இதுவே நாங்கள் ரீட்ரோஸ்பெக்டிவாக வெறும் வயசுக்கு மட்டும் பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இந்த நல்ல சர்ஜரி பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி ஷி வுட் ஹவ் எக்ஸ்பயர்ட் பை நவ். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான இருக்கிற 2 பேஷண்ட். ஸோ டெஃபினட்டாக ஏஜ்ன்றது ஒரு பேரியர் கிடையாது.
நாங்கள் அதுக்குண்டான டெஸ்ட்டு எல்லாமே வந்து பண்ணி தான் வந்து அண்டு மேஜர் சர்ஜரியாக இருந்தாலுமே வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம்.